வணக்கம். நீலமுலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் திரைப்பட ஆய்வாளர் சந்திரசேகர் நாயரோடு இணைந்து ஒரு சிறப்பான ஒரு பாடலை பற்றி ஒரு ஆய்வை நடத்தி அதனை நமது நகர்வளப் பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். இசை ஒரு மனிதனை எந்தளவுக்கு உற்சாகப்படுத்தும் என்பதை இசையை விரும்புகின்றவர்கள், இசையை கேட்டவர்கள், இசையை ரசித்தவர்களுக்கு புரியும். இசை என்பது மனிதர்களுடைய வாழ்வில் அங்கமானது, அன்றும் இன்றும் என்றும் என்று சொல்லுவார்கள். ஆம், பாடலை கேட்கின்ற போது, மனதுக்கு பிடித்த பாடலை கேட்கின்ற போது ஒரு பரவசம், ஒரு உற்சாகம், உடலில் ஒரு புத்துணர்வு ஏற்படும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பாடல்கள் பல உண்டு. அந்த பாடல்களிலே ஏபி நாகராஜன் திரைப்பட பாடகர், திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர் என்று பல்வேறு முகங்களை கொண்டவர் ஏபி நாகராஜன் அவர்கள். அவர் சமூக படங்களை எடுத்ததை விட பக்தி பரவசம் கலந்த படங்களிலே எடுப்பது வல்லவர். திருவிளையாடல், கந்தன் கருணை, சரஸ்வதி சபதம் என்று ஏராளமான பக்தி படங்களை தந்து புகழின் உச்சிக்கே சென்றவர் ஏபி நாகராஜன். அவர் அகத்தியர் வாழ்க்கையை, அகத்தி முனிவர்னுடைய வாழ்க்கை வரலாற்றை, அகத்தியர் என்ற ஒரு திரைப்படத்தை, அகத்தியர் வாழ்ந்ததும் அகத்தியரை பற்றி பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு கதை அம்சத்தோடு அகத்தியர் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருப்பார். சிறப்பான திரைப்படம், வண்ண கலரிலே. அந்த திரைப்படத்தில் அகத்தியராக பாடகரும் நடிகருமான சீர்காழி கோவிந்தராஜன் அகத்தியராக நடித்திருப்பார். அந்த அகத்தியர் திரைப்படத்தில் ஒரு காட்சி இடம்பெறும். இலங்கை மன்னன், இலங்கையை ஆண்ட மன்னன் ராவணன் பாடகன், சிவபக்தன், வீணை வாசிப்பதிலே வல்லவன், வீணை வித்தகன், வீணையினுடைய நாயகன் என்றெல்லாம் போற்றுவார்கள் ராவணனை. அவன் மன்னனாக இருந்தாலும் இசையை விரும்பக்கூடியவன், இசையை விரும்பி அந்த இசையை இசைக்கக்கூடியவன் என்று ராவணனை சொல்லுவார்கள். அந்த ராவணனுக்கும் அகத்தியருக்கும் பாடலை பாடி இசை அமைப்பது, வீணை வாசிப்பது என்று ஒரு போட்டி ஏற்படும். யாருடைய இசையில் ஒரு மலை உருகுகிறது? இசைக்கு பாருங்கள் தத்துவத்தை. மலை உருகுமா? இசையை கேட்டு பாறையாக இருக்கின்ற ஒரு மலையே உருகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று அன்றைக்கே வைத்திருக்கிறார்கள். அது அகத்தியருடைய பாடலுக்கும் அந்த வீணை இசைப்பதற்கும் இந்த மலை உருகுகிறதா? அல்ல, இசையின் சக்கரவர்த்தி, வீணை வித்வானாக இருக்கின்ற இலங்கை நாட்டினுடைய மன்னன் ராவனுடைய இசையை கேட்டு மயங்குகிறதா என்று ஒரு காட்சியை வைத்து அந்த பாடலை அமைத்திருப்பார்கள். அதில் இலங்கை மன்னன் ராவணனாக பழம்பெரும் நடிகர் RS மனோகர் அவர்கள் நடித்திருப்பார். அவருக்கு வெங்கல குரலோன் என்று சொல்லக்கூடிய பாட்டுக்கு தலைவராக இருக்கின்ற TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பார். வென்றிடுவேன் நான் நாதத்தால், வென்றிடுவேன் நாட்டையும், வென்றிடுவேன் வென்றிடுவேன் என்று அவர் பாட, அவருக்கு எதிராக அகத்தியராக இருக்கின்ற சீர்காழி கோவிந்தராஜன் தனது கணீர் குரலிலே பாடுவார். வென்றிடுவேன் நான்
வென்றிடுவேன், உன்னை நான் வென்றிடுவேன். சரஸ்வதியின் பாதம் பணிந்து உன்னை நான் வென்றிடுவேன். அந்த பைரவியின் பாதம் பணிந்து உன்னை நான் வென்றிடுவேன், வென்றிடுவேன். துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன், உன்னை வென்றிடுவேன். அதற்கு பதிலடியாக இலங்கை மன்னன் ராவணனாக நடித்திருக்கின்ற ஆர்.எஸ். மனோகரன் அவர்களுக்கு டி.எம். சௌந்தரராஜன் குரல் கொடுத்திருப்பார். வென்றிடுவேன், நான் உன்னை வென்றிடுவேன், உந்தன் இதயத்திலே வாழும் ஈசன், உந்தன் இதயத்திலே வாழும் ஈசன், என் இசை கேட்டு எழுந்தோடி வந்தான், உந்தன் இதயத்திலே வாழும் ஈசன், என் இசை கேட்டு எழுந்தோடி வந்தான் என்று ஈசனே என்னுடைய இசைக்கு மயங்கி நான் பாடுவதை கேட்டு என் பாடலின் இசையை கேட்டு அந்த பரமனே இறங்கி வந்து என்னை வாழ்த்தினான் என்ற பொருள்பட அவர் பாட, உந்தன் இதயத்திலே வாழும் ஈசன் என்னை தேடி எழுந்தோடி வந்தான். அதற்கு அகத்தியர் பாடுவார். என் ஈசனையா நீ இழிவுபடுத்துகிறாய், என் ஈசனா உன்னை நாடி வந்தான் என்பதற்காக உன்னுடைய அகந்தையெல்லாம் அழிந்திடும், உன்னை நான் வென்றிடுவேன் என்று அகந்தை உனக்கு கூடாது என்று இவர் பாட, அதற்கு இலங்கை மன்னன் ராவணன் சண்முக பிரியன் என்ற பைரவியம்மா, சண்முக பிரியன் என்ற பைரவியம்மா, உன்னை நான் வென்றிடுவேன். சண்முக பிரியன் என்ற தகிரியம்மா, சங்கீதத்தில் நீ எனக்கு இணையாகுமா, சங்கீதத்தில் நீ எனக்கு இணையாகுமா. மோகன ஞானம் நான் ஈற்றிடுவேன், மோகன ஞானம் நான் ஈற்றிடுவேன் என்று இலங்கை மன்னன் பாட, அதில் அகத்தியர் சொல்லுவார் ஆணவமா என்று. அகத்தியர் பாட இருவருக்கும் பாட்டு போட்டியில் பல கருத்துக்களை கவியரசு கண்ணதாசனுடைய கவிதை முனையில் இந்த பாடல் சென்று கொண்டிருக்கும். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் இந்த பாடல் அற்புதமாக அமைந்திருக்கும். ஏ.பி. நாகராஜனுடைய இயக்கம், குன்னக்குடி வைத்தியநாதன் இசை, கவி அரசர் கண்ணதாசனுடைய கருத்தாலமிக்க பாடல்கள், டி.எம். சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் ஆகியோர்கள் பாட, இலங்கை மன்னன் ராவணனாக பழம்பெரும் நடிகர் ஆர்.எஸ். மனோகர், அகத்தியராக பாடகர் நடிகர் என்றிருக்கின்ற சீர்காழி கோவிந்தராஜன் ஆகியோர்கள் இணைந்து நடத்திய இந்த பாடல் காட்சிகளில் மலை உருகும். ஆணவத்தால், அகங்காரத்தால், கோபத்தால் இசைக்கக்கூடிய வீணையை முறையாக சரியாக இசையமைக்காதனால் ஒவ்வொரு நரம்பாக ஒவ்வொரு கம்பியாக அருந்து விழ இலங்கை மன்னன் கோபத்தின் உச்சிக்கே சென்று விடுவார். ஆனால் அகத்தியர் அமைதியாக அழகாக இசையோடு இணைந்து
பாடி அந்த மலையை உருக வைத்து விடுவார். இந்த காட்சி அகத்தியர் திரைப்படத்திலே இடம்பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அமைத்த ஏ.பி. நாகராஜனை மறக்க முடியுமா? இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்த குன்னக்குடி வைத்தியநாதை போற்றினாலும் தகுமா? இந்த காட்சிக்காக சிறப்பாக பாடலை அமைத்த தெய்வப்புலவன் வள்ளுவருக்கு அடுத்து பாட்டுக்கோர் புலவன் பாரதியை அடுத்து கண்ணதாசனைத்தான் சொல்லலாம். கண்ணதாசனைத்தான் சொல்லலாம். இதை இளையராஜா கூட ஒரு நிகழ்ச்சியிலே பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். கண்ணதாசன் பெரிய ஒரு பாடகர் என்று. அவர் இந்த படத்திற்கு தேவையான அந்த கதைக்கு சிச்சுவேஷன் என்று சொல்லுவார்களே, அதற்கு தேவையான கருத்துக்களை வரிகளை அமைத்திருப்பார். இதை டி.எம். சௌந்தரராஜனும் தன்னுடைய குரலில் இந்த பாடலுக்கே மெருகூட்டியிருப்பார். குரலை உயர்த்தி தாழ்த்தி இசைக்கு ஏற்றதைப் போல இந்த பாடலை பாடியிருப்பார் டி.எம். சௌந்தரராஜன். அந்த பாடலுக்கு தன் உடலையும் குரலையும் இசைத்து அங்கும் இங்கும் பார்த்து கோபக் கனலை வீசி ராவணனாகவே மாறி தானே பாடுவதைப் போல நடித்திருப்பார் ஆர்.எஸ். மனோகர். சீர்காழி கோவிந்தராஜன் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். கணீர் என்று இந்த குரலிலே இந்த பாடலை பாடி அகத்தியர் அவர் குள்ளமானவர் என்று வரலாறும் அந்த இதிகாசமும் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் உயரம் குறைவான சீர்காழி கோவிந்தராஜனை ஏ.பி. நாகராஜன் அவர்கள் தேர்ந்தெடுத்தது பொருத்தமானது என்று கூட சொல்லலாம். அந்த பொருத்தமான வேடத்தை ஏற்று வீணையை தன் மடியிலே வைத்து அகத்தியராகவே மாறி அந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்கின்ற அந்த நளினம், அந்த குரல் வலிமை, அந்த இசைக்கேற்ற முகபாவனை என்று இந்த பாடல் அந்த அகத்தியர் திரைப்படத்தின் வெற்றிக்கு ஒரு அங்கமாக அந்த மலை உருகும் காட்சியோடு இசையமைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை நமது தலைமுறை கண்டிருக்கிறதே. இந்த பாடலை வரும் தலைமுறைக்கும் இந்த பாடல் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நமது நீலமலை தொலைக்காட்சியில் ஆசா அமீத் அவர்களும் திரைப்பட ஆய்வாளர் சந்திரசேகர் நாயர் அவர்களும் இணைந்து நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து, இதனை நமது எடிட்டர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் நேர்த்தியாக அழகாக எந்தெந்த காட்சிகளை எந்தெந்த இடத்திலே போட்டு எப்படி இந்த செய்தியை ஒரு சிறப்பான செய்தியாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றியிருக்கிறார் என்று அவருக்கும் ஒரு பாராட்டுதலை கைதட்டலை தெரிவித்து நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் என்ன, இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்